அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இந்த மாதம் ஆனி மாதம் அதி அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசியை பொறுத்தவரையில் ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 8ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் அதிபதி 12ல் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதோடு மட்டுமல்ல, உங்களுக்கு லாபஸ்த 4-11 கூடிய சுக்கிரன் அவரும் போயிட்டு எங்கே உட்கார்ந்துருக்காருங்க, 12ல் அமைந்திருக்கிறார். அப்போ கடக ராசி நேயர்களே, இந்த மாதம் மறைமுகமான வருமானம் இருக்கும், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். நிறைய நம்ம அந்த புதையல் பற்றி நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. சாமி, இங்கே ஒரு புதையல் இருக்குங்கிறாங்க, இப்படி ஒரு புதையல் இருக்குங்கிறாங்க, உண்மையிலேயே எனக்கு அது கிடைக்குமா, நம்பர் சொல்லுங்கள் சாமி, அதிர்ஷ்டம் சொல்லுங்கள் சாமி, இப்படிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக கடகராசிக்கிட்டேருந்து தான் அந்த மாதிரியான கேள்விகள் வருது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ சிரமத்தில் இருக்கிறாங்க, அவ்வளோ ஒரு கடுமையான நிதி நெருக்கடியில் அவங்க இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு வகையில் நம்ம கடன் சுமைகள் குறையாதா, கடன் பிரச்சனைகள் குறையாதா? ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல படித்த நண்பர்கள் கூட நன்கு படித்த ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஆன்லைனில் போய் நிறைய 5 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா விட்டுட்டு கடனில் உட்காந்துருக்காங்க. ஆன்லைன் ரம்மி அது இதுன்னு விளம்பரத்தை போட்டுக்கிட்டு. அப்போது கடகராசியாக இருப்பார்களே ஆனால் படாத துன்பங்கள் படாத கஷ்டங்கள்லாம் பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தொழில் செய்ய பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி தான், ஜாப் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி தான், ஃபேமிலி கேர்ள்ஸாக இருந்தாலும், குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரி தான். அப்போ கடகராசின்னு சொன்னால ஒரு பக்கம் அஷ்டம சனி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ராகுவும் கேதுவும் 4-10 அமைந்திருக்கிறார்கள். அப்போ இந்த இரண்டுமே கடகராசிக்கு ஒரு சிரமத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது கடக ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆனி மாதம் உங்களுக்கு கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. கடகராசிக்கு ஒரு நல்ல நேரம் பிறக்குது. அதான் சொல்கிறேன், கடகராசியை பொறுத்தவரையிலும் ஒரு அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. எப்படி சாமி அதிர்ஷ்டம் உருவாகும்? ஏன்னா 2ஆம் அதிபதி தனதாஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் புதனுடைய வீட்டில் 12ல் போய் மறைவு. இன்னொரு பக்கம் 4-11 சொல்லக்கூடிய சுபராக வரக்கூடிய சுக்கிரன் தான் சிறுபணத்துக்கு அதிபதி. 2வது அந்த லாபஸ்தானத்தில் இப்போ குரு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ இந்த 4-11 சுக்கிரனும் 12ல் மறைவு. அதோடு மட்டுமல்ல, இந்த ஜூன் மாதம் போச்சுன்னா ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 15 தேதிக்கு பிறகு சூரியன் தனாதிபதி உங்கள் ராசிக்கு வந்துடுவார். அப்போ தனாதிபதி உங்கள் ராசிக்கு வருகின்ற பொழுது, சூரியன் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கின்ற பொழுது இன்னும் ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல பலன்களை இந்த மாதம் உங்களுக்கு அது எடுத்து கொடுக்கும். அப்போ கடக ராசி என்பது இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு கணக்குகளை வச்சு தான், மேக்ஸை வச்சு தான் எந்த ஆனி மாதம் கடகராசிக்கு நன்மையை செய்யும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு கடன் சுமைகள் இருக்குது சாமி, கடன் பிரச்சனைகள் இருக்குது சாமி, ஒன்றும் பண்ணாதீங்க. தேய்பிறை அஷ்டமியில் பைரவர் வழிபாடுகளை செய்து வாருங்கள் கடகராசி என்பர்களே. ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமி அன்றைய தினமும் கால பைரவர் வழிபாடு செய்வது சிறப்பு. சாயந்தரம் வேளையில் 8 மணிக்கு மேலே காலபைரவருக்கு ஒரு அபிஷேகம் செய்து அல்லது காலபைரவருக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வாருங்கள். நிச்சயமாக இந்த காலத்தினால் வரக்கூடிய கஷ்டங்கள் உங்களுக்கு குறையும். கடகராசி நேயர்களே, கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கா? வன தேவதைகளை, அதாவது சப்த கன்னிமார்களை வழிபாடு செய்வது சிறப்பு. அதே போல் சனிக்கிழமை சனி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் நவகிரகங்களுக்கும் தீபம் ஏற்றி வழிபாடு இரவு பொழுதுல தான் இதை செய்யணும். இந்த மாதிரியான சின்ன பரிகாரங்கள், சின்ன வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் கடக ராசி அன்பர்களே, உங்களுடைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். அதே போல் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கணும் பரிகாரங்கள் இருக்குது. ரொம்ப பிஸ்னஸ் நல்லா நடந்துக்கிட்டு இருந்தது சாமி, கடன் நல்லா போய்கிட்டு இருந்தது, வியாபாரம் நல்லா நடந்துக்கிட்டு இருந்தது, கம்பெனி நல்லா போய்கிட்டு இருந்தது. இந்த மாதிரி அவங்கவுங்க செய்யக்கூடிய பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகிட்டே வந்துருந்தது. இப்போ ஒரு 6 மாதமாக சுத்தமாக படுத்து போச்சு. 23 நல்லா இருந்தது, 24 ரொம்ப ட்ரபுளாக இருக்குது. ஒரு 6 மாதமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிஸ்னஸே நடக்கலை.
சரி, இந்த மாதிரியானது அடுத்து கடையில் வந்து பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. வேலையாட்கள் ஒழுங்காக இல்லை, வேலை செய்கிறவன் திருடுறான், வேலை செய்கிறவன் பொய் சொல்கிறான், ஏமாத்துறான், உண்மையாக இருக்க மாட்டேங்கிறான். சரி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து கடகராசி எப்படி சொல்கிறோம்னா, அவங்களுக்கு வேலையாட்கள் இந்த சனி பகவான் போய் 8ல் மறைஞ்சதால் சரியான வேலையாட்கள் அமைய மாட்டாங்க. அப்போ அதுக்கெல்லாம் தான் அந்த நவகிரக ஹோமங்கள், நவகிரக பிராயச்சித்த ஹோமம், நவகிரக பரிகார ஹோமம், நவகிரக சாந்தி ஹோமம், அது ஒரு 3 விதமாக இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் ஒரு பெரிய ஹோட்டலில் உணவகத்தில் போய் நம்ம அதை செஞ்சுட்டு வந்தோம். அப்போ அந்த மாதிரி சரியான வேலையாட்கள் நிரந்தரமான வேலையாட்கள் அமைய மாட்டேங்கிறாங்க. நீங்கள் 100 ரூபா கொடுப்பீங்க, உங்களுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டான். பக்கத்துகளில் 80 ரூபா கொடுப்பான், அவன்கிட்ட போய் விசுவாசமாக இருப்பான். அப்போ இதெல்லாமே சனியுடைய காரகத்துவம். அப்போ பிஸ்னஸில் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம், கடகராசி என்பர்களே சரியாகும். அதே போல தான் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே. இல்லை சாமி, எனக்கு வேலை போயிடுச்சு, எனக்கு வேலை கிடைக்குமா? அது எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அதுக்குரிய பரிகாரம், சின்ன எளிமையான பரிகாரங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அது நீங்கள் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி, சார் நான் கடகராசி, எனக்கு இந்த மாதிரி ஜாப் லாஸாக இருக்கேன் நான், ஸோ எனக்கு வந்து நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுங்க. அப்போ அதுக்குரிய பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக கடகராசி என்பவர்களே வேலை வாய்ப்புகள் உருவாகும். ஏன்னா குரு நல்ல ஸ்தானத்தில் உங்களுக்கு இருக்கார். எனக்கு 2 மாதம் ஆகுது சாமி வேலை போயிட்டு, இப்போ எனக்கு வேலை கிடைக்குமா? நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் எனதருமை கடகராசி நேயர்களே. இதே போலத்தான் குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை, அதே போல் திருமண யோகங்கள், காதல் திருமணங்கள், உறவுமுறை பிரிவுகள், நல்லா பழகிட்டு வந்திருப்பாங்க, திடீர்னு பிரிஞ்சிருவாங்க, ரொம்ப அவங்களால ஜீரணிக்கவே முடியாது, அப்படி ஒரு ஏமாற்றங்கள். அதே போல் கடன் பிரச்சனைகள், இன்னும் சொல்லப்போனால் தேவையில்லாத மின்பள்ளி அவமானங்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் இவை எல்லாவற்றுக்குமே கூட அவங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போது இந்த ஆணி மாதத்தை பொறுத்தவரையிலே கடகராசி அன்பர்களுக்கு கடன் சுமைகள் குறையக்கூடிய மாதமாகவும், தொழில் உத்தியோகம் சிறப்பான மாதமாகவும், அதே சமயத்தில் குடும்ப சம்பந்தப்பட்ட இடங்களிலே கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகவும் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, இன்னும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இருக்குமே ஆனால், என்னை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை சாமி அப்படின்னு ஒரு கேள்விகள் இருக்குமே ஆனால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாகவும் விரிவாகவும் நட்சத்திர பலன்களோட நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலச்சக்கரத்தின் 4வது ராசி தான் கடகராசி. கடகராசியை பொறுத்தவரை 3 நட்சத்திரங்கள் அதில் இருக்குது. கடகராசியோட அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சந்திரன். அந்த வகையில் பார்த்தோம்னா கடகராசி புனர்பூசம், பூசம், ஆயில்யம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் கடகராசியில் இருக்குது. அப்போ இந்த நட்சத்திரத்திற்கு இந்த மாதம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், உங்களுக்கு பொதுவான கோச்சார பலன்கள் என்னங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நிறைய நமக்கு கமெண்ட்ஸ் வருது. எப்படி வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நிறைய பேர் நீங்கள் சொன்ன விஷயங்கள் அப்படியே நல்லபடியாக நடக்குது அப்படிங்கிறத மாதிரியும், ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கையில் நடக்கலை அப்படிங்கிற மாதிரியும், கோச்சார பலன்கள் சரியாக எங்களுக்கு வரல அப்படிங்கிறது மாதிரியும் அவங்க சொல்கிறாங்க. அப்போ நடக்கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, உங்கள் ஜாதக அமைப்பு என்ன, லக்கணம் என்ன, உயிர் என்ன, உடல் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த வகையில் தெரிஞ்சுக்கிட்டு என்ன தசாபுத்தி அமைப்பு, இப்போ என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் இந்த கோச்சார பலன்களோட நீங்கள் ஒப்பிட்டு நீங்கள் எடுத்துக்க முடியும். அது இல்லாமல் பொதுவாக நடக்கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு சாதகமான நல்ல தசாபுத்தி அமைப்பு உங்களுக்கு இல்லை, ஏதோ ஒரு வகையில் உங்கள் ஜாதகம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அமைப்பு. அப்போ உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்துக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதம்.
இதுவரை அவங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வெடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அந்த கடகராசிக்கு இருக்குது. கடகராசி பார்த்தோம்னா ஏற்கனவே அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்து வந்தது. அஷ்டமச்சனி பாதிப்பிலிருந்து ரொம்ப படாத பாடுபட்டவங்க நம்ம கடகராசி அன்பர்கள். தொழில், வேலை, குடும்ப உறவுகளில் சிக்கல், மனஸ்தாபங்கள், ஆமாம், கணவர் சொல்வதை மனைவி கேட்கறதில்ல, மனைவி சொல்கிறத கணவங்க கேட்கறதில்ல. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாமனார் மாமியார் பிரச்சனை, சொந்த பந்தங்களில் பிரச்சனை, யாரும் மதிக்கிறதில்ல. ஆமாம், அப்படியே மதித்தாலும் அவங்களால ஏமாற்றப்படுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடந்து வந்தது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டு. எந்த இடத்துலையும் ஒரு சரியான மரியாதை இல்லை, வேலை இடத்துலையும் மரியாதை இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் உண்டு. இதை இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் உங்களுக்கு எப்படி இதை சரி செஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வர்ற ஆணி 15ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்க, உங்களுக்கு 8க்குடையவர் வக்ரம் ஆயிட்டார். அப்போ 8க்குடையவர் வக்ரவம் ஆயிட்டார். வக்ரவமானதுனால இந்த சனி வக்ரவ பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கடகராசி அன்பர்களுக்கு. கடகராசி அன்பர்களை பொறுத்த வகையில் மற்ற கிரக நிலைகளும் நல்லா இருக்குது. இப்போ கடகராசின்னு எடுத்துக்கணும்னா 10க்குடையவர் 10லேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்குது. அவர் 5க்குடையவர் இருக்கிறார். அப்போ தொழில் வேலை வாய்ப்புகள்லாம் ஏகப்பட்ட வேலை தொழில் வாய்ப்புகள் அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது. வீடு கட்டுறவங்க வீடு கட்டலாம். அதே நேரத்தில் 11 குரு பகவான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கொடுக்க தயாராகிட்டார். ஆமாம், லாபங்களை கொடுக்குற அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. அப்போ தனலாபம், பட்ட கஷ்டத்துக்கு பலன் அப்படிங்கிற விஷயமெல்லாம் கிடச்சிருச்சு. ஆனால் இருந்தாலும் ஒரு தடை இருந்துக்கிட்டு இருந்துச்சு. சனி பகவானால் 8ல் இருக்க அஷ்டமச்சனியால் தடை இருந்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த தடை இப்போ விலகிருச்சு. எப்படி விலகிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தடையை கொடுத்தவர் அஷ்டமம், அவர் என்ன ஆயிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வக்ரம் ஆயிட்டார். அப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவரால் இருந்த பாதிப்புகள் முழுமையாக கொஞ்சம் விடுதலை அடைய போகுது. இது எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா 4.5 மாதம் இருக்குது. அப்போ 4.5 மாதத்துக்கு இவரோட பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினச்சதை செய்யலாம். அதே நேரத்தில் தொழிலில், வருமானத்தில், குடும்பத்தில், எல்லாத்துலேயுமே எதுலெல்லாம் உங்களுக்கு சங்கடங்கள் இருந்து வந்தது, எதெல்லாம் உங்களால் சாதிக்க முடியலை, என்னெல்லாம் செய்ய முடியல, என்ன திட்டம் வச்சுருந்தீங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அனைத்தையும் ஒரு லிஸ்ட்டு போட்டு எழுதி இந்த காலகட்டத்தில் சாதிச்சுக்கலாம். அனைத்தையும் நீங்கள் சாதிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல அருமையான காலகட்டம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான இடத்துல இருந்து அருள்வளிக்கிறார், லாபஸ்தானத்தில். அடுத்து உங்களுக்கு இடைஞ்சலை கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவானும் பார்த்தீங்கன்னா அவரும் தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறிட்டார். இயல்பு நிலைக்கு ஆயிட்டார். கெடுதலை செய்யக்கூடியவர் நல்லது செய்யக்கூடியவராக மாறிட்டார் அப்படின்னு எடுத்துக்கங்க. அப்போ இனிமேல் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. அப்போ கடகராசியை பொறுத்த வகையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய, வெளிநாடு யோகம் தரக்கூடிய, அதே நேரத்தில் தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய, அனைத்து நண்பர்களால் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்யக்கூடிய, அதே போல் பிரிந்து இருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி புது முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, மாணவர்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மாணவர்கள் கல்வி நிலையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதே போல் விளையாட்டு போட்டிகளில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது எல்லா விஷயங்களுமே இந்த வருகின்ற ஆணி 15க்கு பிறகு உங்களுக்கு அமோகமாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வரமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்போ ஒரு மிகச்சிறந்த வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வியாழக்கிழமைகளில் நீங்கள் குரு தட்சணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லைங்க,
உங்கள் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அப்போ புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லாபகரமான அமைப்பு தான் இருக்குது. திடீர் திருமணங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது புனர்பூச நட்சத்திரத்துக்கு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க நினைச்ச காரியங்கள், ஆசைப்பட்ட விஷயங்களை அடைய முடியாமல் வருத்தப்பட்டு இருந்தீங்க இல்லையா, இந்த காலகட்டத்தில் திடீர்னு நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதே போல் இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, பூமி வாங்கக்கூடிய அமைப்பு, தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி பொன் பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய அமைப்பாக ஏற்பட்டிருக்கு. பூச நட்சத்திரத்துக்கு ஏற்பட்டிருக்கு. பூச நட்சத்திரத்தை பொறுத்தவரை ஏகப்பட்ட தடை தாமதம், எதையுமே செய்ய முடியல அப்படின்னு கண்ணீர் விட்டவர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் எதற்காக ஏங்கி கண்ணீர் விட்டீங்களோ அதையே உங்கள் காலடிக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அப்போ உங்களை நிராகரித்தவர்கள் உங்களை அங்கீகாரம் செய்வாங்க. அதே போல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும். அப்போ எடுத்த முயற்சிகள் வெற்றி தரும். வேலை வாய்ப்பு கிடைக்கும். கணவன் மனைவியில் இருந்து வந்த சிக்கல் பிரிவினைகள் தீரும். அதே மாதிரி குடும்ப உறவுகளில் இருந்து வந்த மரியாதை குறைவுகள்லாம் பார்த்தீங்கன்னா சரியாகும். அப்போ கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விரையச் செலவுகள், அதாவது வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட கல்வி செலவு, இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இன்னமும் கூடுதலாக எடுத்துக்கிட்டோம்னா புது முதலீடுகள் செய்கிறது அப்படிங்கிற விஷயங்களும் அவங்களுக்கு உண்டு. அப்போ படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குழந்தைகள் இந்த காலகட்டத்தில் ஒரு சரியான படிப்பை தேர்வு செய்கிறதுக்கும் வெளிநாடு சென்று படிப்பதற்கு உரிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் நல்லா ஏற்பட்டிருக்குது. அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கடகராசி அன்பர்களுக்கு மிகவும் உகந்த காலகட்டமாக, ரொம்ப நல்ல காலகட்டமாக, வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் அவர்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களோட ஜெயசாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு தசாபத்தி அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே உள்ள டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட ஜெயசாதகத்துக்கு அடுத்து வரக்கூடிய பேச்சுகளால் என்னென்ன விதமான மாற்றங்கள் உங்களோட தசாபத்தி அடிப்படையில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிந்து கொள்ளலாம். அனைத்து கடகராசி அன்பர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். அமைதியே உருவான கடகராசி நேயர்களே, ஆனி மாதம் அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியன் பயணிக்கிறார். 2ஆம் அதிபதி 12இல் பயணிக்கும் காலம் விரைய காலம் தானே சார். அது எப்படி சார் அற்புதமான காலம் சொல்லலாம். குடும்பாதிபதியான சூரிய பகவான் 12ல் நீண்ட நாள் பிரிவினையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வதற்கு உண்டான கால நேரம் இது. ஆமாம் சார், என் கணவர் என்கிட்ட பேச்சுவார்த்தைக்கே வரமாட்டார், டைவர்ஸ் தான் கேட்டுன்னு இருக்கார், அதெல்லாம் அந்த காரியம்லாம் கிடையாது. இப்போ உங்ககிட்ட பேசக்கூடிய வாய்ப்புகள் வரும். சரியாக அதை பயன்படுத்திக்கோங்க. ஈகோவை விட்டு கொடுங்க. பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வதற்குண்டான சூழல்கள் ஏற்படக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கடகராசிக்கு. ஏன்னா கடகராசிக்கு ஆல்ரெடி கலத்திர ஸ்தான பாவகம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசியாகவும் இந்த கடகராசிக்காரங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. அதுவும் ஏற்கனவே வம்பு வழக்கில் பிரிந்து இருக்கக்கூடிய கடகராசி நேர்கள், நான் கணவரோடு சேரணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஒத்துழைக்கும். அதற்குண்டான சாத்தியக்குறை ஏற்பாடு பண்ணிக்கோங்க. உங்களுடைய மாதத்தினுடைய பிற்பகுதியில் புதன் பகவான், சுக்கிர பகவான் எல்லாமே உங்கள் ராசிக்கு வரார். அப்போ 12ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி எல்லாம் உங்களுக்கு வரார், உங்களுடைய ராசியில் வரார். சுய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். 12ஆம் இடம் பலம் சார். உங்களுக்கு 12ஆம் இடம் பலம் பெற்றால்தான் ஒரு ஜாதகத்தினுடைய பல சுகங்களை அனுபவிக்க முடியும். இந்த கலியுகத்தில் வந்ததுக்குண்டான வேலையை அனுபவிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாமே 12ஆம் இடத்தை வச்சு தான். ஏன்னா 12ஆம் இடம் தான் அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டு யோகங்களை சொல்லக்கூடிய ஸ்தானம், தூக்கத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம். அப்படிப்பட்ட பாவகத்தில் சுக்கிரன், புதன், சூரியனுடைய கூட்டு கிரக சேர்க்கை உங்களுக்கு வெளிநாட்டு வருமானத்தை கொடுக்க போகிறது, வெளிநாட்டு யோகங்களை கொடுக்க போகிறது. கடகராசிக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கார். 10ஆம் இடத்துல குரு இருக்கிறப்போ கடகராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் அமைவது கூடுதல் சிறப்பு. ஏன்னா 6க்குண்டான அதிபதி 9க்குண்டான அதிபதி 11ல் இருக்கார். 6ஆம் அதிபதியும் பாக்கியாதிபதியும் 11ல் இருக்கிறது யோகம் சொல்லலாம்.
அப்போ ஏதாவது வந்து தொழில் நிறுவனம் தொடங்குறீங்க அப்படின்னா இப்போ சிறு கடன் வாங்கி தொடங்குற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும், அல்லது பூர்வீகத்தில் தந்தை சொத்தை ஏதாவது ஒரு விற்று உங்களுடைய தொழில் தொடங்குற மாதிரி இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் தொடங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைவது. அதுவும் இல்லாமல் 11ஆம் இடத்துல செவ்வாய் பயிற்சியாகி வர இந்த மாதத்தினுடைய கடைசியில் குரு மங்கள யோகம் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கு. 11ஆம் இடத்தில் செவ்வாய் வரும் காலம் உங்களுக்கு என்ன, பஞ்சமஸ்தானாதிபதி உங்களுக்கு செவ்வாய் பகவான். அப்போ 10க்குரியவனு 5க்குரியவனு 11இல் வரும் பொழுது தர்ம கர்மாதிபதி யோகம் நடக்கும், வேலையால் ஏற்றம் உண்டாகும், வாகனங்களால் யோகம் உண்டாகும். செவ்வாய்னா வாகன காரகத்துவ கிரகம். அப்போ வாகனங்களால் ஒரு ஏற்றம் உனக்கான காலம் கடகராசிக்கு இந்த ஆணி மாத காலம் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி பார்த்தோம்னா அஷ்டமத்தில் சனி பயணிச்சுன்னு இருக்கார், அதுதான் ஒரு வீக்னஸாக சொல்லின்னு இருக்கா. இருந்தாலும் இந்த சனி ஆணி 15 தேதிக்கு பிறகு வக்ரமாக இருக்கிறார், அதனுடைய பார்வையை பின்னோக்கி செலுத்தப்படுறார். அதனால் அஷ்டமாதிபதி சனி பகவானாக இருக்காரே, அவர் சனி அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி பயணிக்கும் காலம் மாரகத்திற்கு இணையான காலம்தான், நான் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் அவருடைய பிடியிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள என்ன பரிகார விதிகள் இருக்கோ அதை பயணிச்சிங்க அப்படின்னா, அந்த பகவானுடைய சேவார்த்தி செய்கிறீங்க அப்படின்னா அவரே உங்களுக்கு அற்புதமான பலாபலனை கொடுத்துட போகிறார். அதுதான் ஜோதிட விதியாக சொல்லப்படுது. 10ஆம் இடத்துல ராகு இருக்கார், பாக்கியத்தில் ராகு இருக்கார். பாக்கியத்தில் ராகு இருக்கும் காலம் உங்களுக்கு பூர்வீகத்தில் சில பிரச்சனைகளை தீர்க்கப்படும் மாதமாக இந்த மாதம் அமையும். ஏன்னா தந்தையாரனுடைய உடல் நலம் சற்று பேணி பாதுகாத்து கொள்ளுங்க. ஏன்னா 9ல் ராகு வரும்போது தந்தையாருக்கு சில ஆரோக்கிய குறைவுகள் கொடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் அந்த பாவகத்தை தந்தையாருக்கு உடல் உபாதை எப்படி இருக்குது, மருத்துவ செலவுகள் என்ன பண்ணணும் அப்படின்னு கூடுதலாக கவனம் செலுத்துங்க. அதுதான் சொல்லப்படுது. ஜோதிடன் என்பவன் கவனம் செலுத்த சொல்லக்கூடிய. ஆமாம், 3ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகள் மட்டுமே வெற்றி பெறும். ஆமாம், எடுப்பில் நான் கோல் அடிக்கணுன்ற வாய்ப்புகள் இப்போ கொஞ்சம் சற்று குறைவாக தான் இருக்குது. காலம் வரும்போது நீங்கள் தூற்றிக்கொள்ளுங்கள். இப்போ ஒரு முயற்சி, 2 முயற்சி, 3ஆவது முயற்சி தான் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பாக இந்த 3ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்ததால் இருக்கிறது. ஆக கடகராசிக்கு இந்த ஆணி மாதம் சற்று கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறது. வண்டி வாகனத்தால் சற்று அவதிகளும் உண்டாகக்கூடிய விஷயமாக இருக்குது. ஏன்னா 4க்குரியவன் உங்களுக்கு சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு வரக்கூடிய வரைக்குமே சற்று வண்டி வாகனத்தை வாங்குறவங்க கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா லாபாதிபதி விரயஸ்தானத்துக்கு வரார். அப்போ 11ஆம் அதிபதி 12க்கு வரும் காலமும் உங்கள் லாபத்தை வேற ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லப்படுது. கடகராசியில் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் சற்று கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்களேன். அடுத்த மாதம் உங்களுக்கு ஆரோக்கியமான மாதமாக மாறுது. ஆடி மாதம் கூடுதல் சிறப்பாக இருக்கும் போது கடகராசினியர்களுக்கு, அதுவும் இந்த ஆணி மாதத்தில் முற்பகுதி 15 தேதி வரைக்கும் சற்று கூடுதல் கவனம். அதற்கு பிறகு அந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான பலனையே தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். 7க்குரியவன் சனி பகவான் 8ல் இருக்கிறது இந்த மாதத்தில் வக்ரகதி ஆகிறது 2வது திருமண யோகத்தை கொடுக்கும். ஆமாம், அப்போ முதல் திருமணம் செய்யக்கூடிய கால நேரம் பார்த்து ஒரு ஜோதிடத்தை ஜாதகரை பார்த்து நல்லா சர்ச் பண்ணி ஜாதகர் நிலையை ஆராய்ஞ்சு பார்த்து திருமணத்தை பாவிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்ல முடியும். திருமணத்துக்காக தயாராக இருக்கக்கூடிய கடகராசி நேயர்கள் சனி காரகத்துவ விதிகளை பரிகார ரீதியாக பயணம் பண்ணிங்கன்னா உங்களுடைய மனைவியால் அற்புதமான பத்தினியாக வருவாள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், ஆக இந்த மாதம் கடகராசிக்கு யோகத்தை தரக்கூடிய மாதமாகவும், மேலும் யோகத்தை நீங்கள் ரெட்டிப்பாக்கிக் கொள்ள உங்களுடைய 3ஆம் இடத்து நாயகனான கேது பகவான் விக்ன விநாயகனை வழிபடுவது, சதுர்த்தியை வழிபடுவது, தேய்பிரை சதுர்த்தியை வழிபட்டால் கூடுதல் யோகம். சனிக்கிழமை தோறும் மேற்கு பார்த்த பெருமாளை சேவாத்தி பண்ணி ஆஞ்சநேயரை வழிபடுவது மிகப்பெரிய ஒரு அற்புத பலாபலனை உங்களுக்கு கொடுக்க போகிறது. வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாத பலனும் கிரக சஞ்சார ரீதியாக, கோச்சார ரீதியாக கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் பாவிக்குது, காலபுருஷ தத்துவப்படி அந்த கிரகங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்ற ஒரு பலனை தான் நம்ம வெளிப்படுத்தின்னு இருக்கோம். இந்த கிரக பலம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எவ்வாறு செயல்படுகிறது, கோச்சார ரீதியாக உங்கள் ஜனன ஜாதகத்தில் எப்படி இந்த மாதம் நீங்கள் வெற்றி அடைய போகிறீர்கள், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கோங்க. என்னுடைய தனிப்பட்ட குழுவிற்கு வாட்ஸ்அப்பில் பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த நேரம், உங்களுடைய பெயர் இதை மட்டும் அனுப்பி
கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதக பலாபலனை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் எல்லாவித சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வணங்கக்கூடிய இந்த உமையவளிடம் மன்றாடி பிரார்த்திக்கிற. வாழ்க வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். கடகராசிக்கு ஆணி மாத பலன்களை பார்ப்போம். கடகராசி ஆக நல்ல கவனிங்க. ஆணி 1 முதல் ஆணி 32 வரை 32 நாட்கள். இதற்குரிய ஆங்கில தேதி 15/6/2024 முதல் 16/7/2024 வரை. இப்போ கடகராசியினுடைய கடகராசியில கிரக அமைப்புகள் என்னன்னு பார்த்தோம்னா, கடகராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது, கடகராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி, கடகராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு, கடகராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய், கடகராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு, கடகராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், புதன். இதுதான் அந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள். இந்த கிரக அமைப்புகள் இந்த ஆணி மாதம் எந்தெந்த தேதிகளில் எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு அந்த காரியத்தை நீங்கள் முயற்சி பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடையலாம் அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். முதல்ல நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கிட்டத்தட்ட 9 தேதிகளில் அதாவது ஆணி மாதம் முழுவதும் 32 நாட்களும் யோகமாக அமையாது. இது நான் சொல்லக்கூடியது ராசி அம்சம் சொல்லக்கூடிய அம்ச பலன்களை தான் உங்களுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ராசி கட்டம் அம்ச கட்டம் ஒன்று இருக்கு. இப்போ ராசி கட்டத்தை பற்றி முதல்ல என்னென்ன இருக்குன்றத நான் சொல்லிட்டேன். இதுலேருந்து அம்ச பலன்கள், அம்சம்னா அப்படியே நடக்கும். இந்த அம்சம் சொல்லக்கூடிய அப்படியே நடக்கக்கூடிய பலன்களை என்னென்ன தேதிகளில் கிரகங்கள் வலிமையாக இருக்கு, அதில் என்னென்ன காரியங்கள் செய்து மிகப்பெரிய வெற்றி அடையலாம் அப்படின்றத நான் விளக்கிடுறேன். முதல்ல அந்த தேதிகளில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் சொல்லிடுறேன். சுபகாரியம், எல்லாவித சுபகாரியங்கள் நடத்தலாம். அந்த 9 தேதி சொல்ல போறேன். அடுத்து நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம், ஒரு வியாபார சொந்த தொழிலுக்கு முயற்சி பண்ணலாம், அன்னைக்கு சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கலாம், சொந்த வியாபாரம் ஆரம்பிக்கலாம். அதே நேரத்தில் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம், திருமண காரியங்களுக்கு முயற்சி பண்ணலாம். ஒரு திருமண காரியங்கள், புத்திர பாக்கியம் இல்லாத புத்திர பாக்கியம் பெறுவதற்கான முயற்சிகள் பண்ணலாம். இடம் வீடு சம்பந்தப்பட்டது முடிக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? கொடுக்கல் வாங்கல் பணத்தை சம்பந்தப்பட்ட வசூல் பண்ணக்கூடிய அந்த காரியத்தை ஏற்படுத்தலாம். பூ வைக்கலாம், நிச்சயம் பண்ணலாம், எல்லா வித சுபகாரியங்கள் நடத்தலாம், தொழில் விருத்தி பண்ணலாம். புரிஞ்சுட்டீங்களா? இப்படிப்பட்ட எல்லாவித காரியங்களுமே நீங்க அந்த நான் சொல்லக்கூடிய தேதியில் அதற்கான காரியத்தை ஈடுபட்டு மிகப்பெரிய வெற்றி அடையலாம். இடம் வீடு வாசல், பூ வைக்கிறது, நிச்சயம் பண்றது, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டது, அரசு வேலைக்கு முயற்சி பண்றது, புரிஞ்சுட்டீங்களா? புதிய தொழில் தொடங்குறது, எல்லாமே முயற்சி பண்ணலாம். அப்ப அந்த எந்தெந்த தேதியில் எந்தெந்த காரியத்தை செய்த வருமானம் முக்கியமாக வருமான முன்னேற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். கடகராசிக்கு வருமான முன்னேற்றங்கள் அதிகமாக பெறக்கூடிய காலங்கள், அது என்னென்ன தேதிகள் நான் சொல்றேன். ரொம்ப சிறப்பான காலங்களாக இருக்கு. முதல்ல ஆணி 1ஆம் தேதி அமோகமா இருக்கு. 15/6/2024 ஆணி 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கணிக துளாராசி, கடகராசிக்கு 4ஆம் இடத்தில் துளாராசியில் ஆட்சி பெற்ற சுக்கிரனை குருவும் சந்திரனும் சேர்ந்து பார்க்கக்கூடிய அருமையான நாள். குருவும் சந்திரனும் சேர்ந்து பார்க்கக்கூடிய, அதாவது சந்திரன் உங்க ராசிக்கு அதிபதி, குரு பாக்கியாதிபதி. அப்போ 4ஆம் இடத்தில் இடம் வீடு சம்பந்தப்பட்டது, அரசாங்க பதவி சம்பந்தப்பட்டதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அருமையான நாள். திருமண முயற்சிகள் செய்து வெற்றி, திருமண முயற்சிகள், இப்படிப்பட்ட ஒரு எல்லா காரியங்களும் நான் சொல்லக்கூடிய எல்லா தேதிகளுமே இந்த விளக்கம் முதலே கொடுத்துட்டு என்னென்ன காரியங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த தேதிகளை மட்டும் வரிசையாக சொல்றேன். அடுத்த தேதி ஆணி 8 எந்த ஒரு காரியம் பண்ணாதீங்க, வீட்டில் சும்மா இருங்க. ஆணி 8 எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. ஆணி 8 அதாவது 22/6/2024 எந்த காரியத்தை செய்யாதீங்க. அன்னைக்கு சாயந்தரம் டிவி நியூஸ்ல பார்த்தீங்க ஏதாவது ஒரு மோசமான நிகழ்ச்சி வந்துகிட்டு இருக்கும், அதனால ஒன்றும் செய்யாதீங்க. அடுத்து ஆணி 9 ரொம்ப அருமையான நாள், 23/6/2024 ஆணி 9 ஞாயிற்றுக்கிழமை 23/6/2024 அன்று பூராடம் 3ஆம் பாதத்தில் துளாராசில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்க்கக்கூடிய அருமாள். குரு சந்திரன் எப்பெல்லாம் பார்க்குற அப்பெல்லாம் ரொம்ப வியாபாரம், வருமானம், முன்னேற்றங்கள், அரசாங்க வேலை, அத்தனை புதிய தொழில் எல்லாமே சிறப்பாக. சரி,
அடுத்து ஆணி 11. ஆணி 11 வந்து பார்த்தீங்கன்னா 25/6/2024 அன்று கடகத்தில் திருவோணம் 4ஆம் பாதத்தில் கடகத்தில் உச்ச ஆட்சி பெற்ற சந்திரனை திருவோணம் 4ஆம் பாதத்தில் கடகத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனை சூரியன் பார்க்கக்கூடிய அருமையான நாள். அதாவது பௌர்ணமிக்கு இணையான நாள். சூரியனை சந்திரன் எப்பெல்லாம் பார்க்காத பௌர்ணமிக்கு இணையான யோகங்கள் ஏற்படும். அந்த காலங்களில் இங்கே ஒரு ஆலயம், முக்கியமான ஆலயத்துக்கு போய் வழிபட்டால் அது நிச்சயம் நடக்கும், உறுதியாக நடக்கும். நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய அருமையான காலங்கள். புத்திரபாக்கி அந்த காலத்தில் வேண்டி விரும்பி அந்த தெய்வத்தை வழிபடும்போது நிச்சயம் புத்திரபாக்கிறேன். சரி, அடுத்து ஆணி 13. ஆணி 13 27/6/2024 27/6/2024 சதயம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மேலும் மீனத்தில், அதாவது சதயம் 4ஆம் பாதத்தில் மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனோடு சந்திரன் சேர்ந்திருந்து பூராடம் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், பூராடம் 2ஆம் பாதம், அதாவது பூராடம் என்பது சுக்கிர நட்சத்திரம். எந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரம் உச்சம் பெற்று இருக்கும்போது அந்த நாள் மிக சிறந்த யோகமான நாள். அது சொல்றது புரியுங்களா? பூராடம் 2ஆம் பாதத்தில் பூமிகாரன் அரசு உத்தியோகம் தரக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்தில், பூராடம் 2ஆம் பாதத்தில் கன்னியிலிருந்து மீனத்தில், அதாவது அந்த பூராடம் நட்சத்திரத்துக்குரிய சுக்கிரன் உச்சம் பெற்று மீனத்தில் இருக்கக்கூடிய அருமையான நாள். ஒன்றுக்கொண்டு செவ்வாய் சுக்கிரனை பார்ப்பது, சுக்கிரன் சந்திரன் மேல் சந்திரன் அங்க இருக்கார். சந்திரன் யாரு? கடகராசிக்கு அதிபதி. கடகராசிக்கு 4-11 சுக்கிரன், வீடு வாசல் அரசாங்க பதவிக்குரியவன். செவ்வாய் அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகம் தரக்கூடியவன், இடம் வீடு சம்பந்தப்பட்ட செவ்வாய். இத்தனை கிரகங்கள் வலிமை அடையக்கூடிய அருமையான நாள். சரி, அடுத்து ஆணி 14. இந்த ஆணி 14 ஆங்கில தேதி 28/6/2024 அன்று பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய கடகத்தில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சந்திரனை சூரியன் பார்க்க கட்டினார். முதலில் குரு சூரியன், அதாவது குரு சூரியன் சந்திரன் பார்வதுனாலே பௌர்ணமிக்கு இணையான நாள் சொல்லிட்டேன். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து ஆணி 19. ஆணி 19 3/7/2024 அன்று ரோகிணி 2ஆம் பாதத்தில் உச்சம் பெற்ற சந்திரனை ஆட்சி பெற்ற செவ்வாய் பார்ப்பது. பூமி, இடம், வீடு, வாசல் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், அரசு உத்தியோகங்கள் எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய காலங்கள். சுபகாரியங்கள், பூ வைக்கிறது, நிச்சயம் பண்றது எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய காலங்கள். திரும்ப 3/7/2024 ஆணி 19. அடுத்து ஆணி 20. 4/7/2024 4/7/2024 அன்று மிருகசீரிஷ 2ஆம் பாதத்தில் மிருகசீரிஷ 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை ரிஷபத்தில் இருக்க, அதாவது இது அம்ச பலன். நீங்க பல பேர் அறிஞர்கள் குரு பார்க்கக்கூடிய அம்சம், அதாவது இறைவனுடைய தெராசு பலன்கள், தெராசு தட்டு என்று சொல்லுது, நிறுத்து தரக்கூடிய பலன்கள், அம்ச பலன். நான் சொல்லக்கூடிய ராசி கடத்த போகாதே. ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடிய அருமையான நாள். மேலும் வந்து பாத்தீங்கன்னா மீனத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பார்க்கக்கூடிய நாள். புரியுதா? மிருகசீரிஷ 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்ப்பதும் மேலும் சூரியனும் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நாள். அதாவது ஒரு கிரகத்தை வலிமை பெற்ற கிரகங்கள் பார்க்கும் பொழுது அந்த நாள் ரொம்ப சிறந்த யோகமான நாளாக அமைகிறது. அடுத்து ஆணி 30. கடைசி ஆணி 30க்கு வந்துட்டோம். ஆணி 30, ஆணி 20க்கு அடுத்து ஆணி 30. அந்த 10 நாட்கள்ல விசேஷம் இல்லை. ஆணி 20க்கு அடுத்து ஆணி 30 தான். ஆணி 30 பார்த்தீங்கன்னா 14/7/2024 அன்று சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்ப்பதும், அப்ப இந்த சித்திரை என்பது ஒரு நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்துல 3ஆம் பாதத்துல சந்திரன் இருக்காரு. அப்ப அந்த சித்திரைக்குரிய செவ்வாயும் வலிமை பெறுவது. ஒரு நட்சத்திரம்னா அந்த நட்சத்திரத்துக்கு கிரகம் சித்திரை நட்சத்திரத்துக்கு கிரகம் செவ்வாய். சித்திரை நட்சத்திரத்துக்குரிய கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாயும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அருமையான நாள். எந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதோ, அப்ப சந்திரன் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம். அந்த செவ்வாயும் ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது அதை விட ஒரு சிறந்த யோகமான நாள் அமைவது ரொம்ப கஷ்டம். ஆணி 30
சிறந்த யோகமான நாளாக அமைகிறது. ஆக ஆணி ஆரம்பமும் சிறந்த யோகமான நாள், ஆணி 30 சிறந்த யோகமான, இதெல்லாம் வீடு, இடம், அரசாங்க பதவி பெறக்கூடிய அருமையான நாள். ஆக இதெல்லாம் கடகராசிக்கு சிறந்த பலன்களை தரக்கூடிய அருமையான நாள்களாக, வியாபார விருத்தி, வருமானம் முன்னேற்றம், அரசாங்க பதவி, வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் கடகராசிக்கு. அப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புகள். இதில் எதுவுமே என்னங்க நல்லா தான் சொல்றீங்க, நாங்கள் கடகராசிக்கு என்னென்னமோ கஷ்டங்களை அனுபவிச்சிட்டோம், ஓரிடம்லாம் எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் ஏதாவது கோளாறு இருந்துச்சு, நான் சொல்கிற போல எதுவுமே நடக்காது. அப்போ என்ன பண்ணுறீங்க, கீழே நம்பரை நோட் பண்ணிக்கிங்க. ஏன் நடக்கல, எது நடக்கல பார்த்துக்கோ, கீழே நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிட்டு வாங்க. ஜாதகத்தை எத்தனை இடத்துங்க தூக்கி அலையிறது, ஒவ்வொரு இடமா ஜாதகத்தை தூங்கி பார்த்து அலைஞ்சு திரிஞ்சு வேதனைப்பட்டு, அவரை பார்த்தா சரியாகுமா, இவரை பார்த்தா சரியாகுமா அப்படின்னு பார்த்து அழுத்து போய் உட்காந்துருக்குங்க. ஏன் இப்படி பார்த்து ஏதோ உங்களை பார்த்தா நல்ல நடக்க மாட்டா உங்களை தேடி வந்திருக்கோம். நல்ல கவனிங்க, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால், இந்த மாதிரி பார்த்து நடக்கிற காரணம் இதுதான். ஒன்று ஜாதகம் தப்பார்கள், இல்லை ஜோசியம் தப்பார்கள். இதுதாங்க, அதில் எந்த மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா சும்மா ஜோதிட சாஸ்திரம் என்பது இறைவனால் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். இறைவன் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம், இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். என்ன நடக்கல, கல்யாணம் முடியலையா, வேலை இல்லையா, படிச்சுட்டு வேலையெல்லாம் அலையிறீங்களா, குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா, வருமானம் இல்லையா, கடன் பிரச்சனைகளா, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளா, குழந்தை பாக்கியம் எத்தனை வருஷம் இல்லை, கல்யாணம் எத்தனை வருஷம் முடியல. ஆக சொன்ன மாசம் கல்யாணம் முடியும், சொன்ன மாசம் அரசு வேலை கிடைக்கும். ஆக இது அத்தனை விஷயங்களுமே சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான். அதிவேகமாக செல்லக்கூடியவர், கிரகங்களிலே அதிவேகமாக செல்லக்கூடியவர் சந்திர பகவான். ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு ராசியில் 2.25 நாளைக்கு மேலே இருக்கிறது இல்லை. இந்த மாதம் பார்த்து அடையினால், அதாவது குரோதி வருஷம் ஆனி மாதத்தை பார்த்து அடையினால் 15/6/2024 16/7/2024 வரலும் உண்டான நாட்களாக இருக்குது. இந்த 32 நாட்களில் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை வச்சு பலன்கள் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதியோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம். 10ஆம் இடத்தில் அதிசுபர் அதியோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட், விவசாயம் பண்ணுறவங்க, நிலம் விற்று வியாபாரம் பண்ணுறவங்க, நெருப்பு சம்பந்தமாக சமையல் கலையில் இருக்கிறவங்க, சமையல் தொழில் செய்கிறவங்க, இதை தவிர இந்த கேஸ் ஸ்டவ், இந்த மாதிரியான ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் இதெல்லாம் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த விளைச்சல், அதாவது பயிர்கள் விளைஞ்சு, அதாவது வேகமாக அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய காய்கறி, பழங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த கடல் வாழ் உயிரினங்கள்னு சொல்லக்கூடியதும் விற்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகுது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு திடீர் பண யோகம் வரும். இவ்வளோ நாளாக செட்பேக்காக ரொம்ப ஸ்லக்கிஷாக இருந்தது எல்லாமே திடீர்னு வியாபாரம் ஆகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5 பத்தின் அதிபதி, அதாவது ஒரு திரிகோண கேந்திர அதிபதியே ஒரு கேந்திரத்தில் இருக்கிறது 10ஆம் இடத்துல இருந்து திக்பலம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆட்சி பெற்று திக்பலம் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தொழிலில் பெரிய ஏற்றம், அதுவும் மருத்துவம் அந்த மாதிரியான சம்பந்தமாக, ரத்த சம்பந்தம்னு ரத்தம் அதாவது டெஸ்டிங், இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது பிளட் டொனேஷன், பிளட் கேம்ப், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகும்.
இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 3 கிரகங்கள், அதாவது சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்கிறது விசேஷம். 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவானுக்கு மறைவு ஸ்தானம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். 12ஆம் இடத்திலேயே புத பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதும் பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எதை நினைத்தாலும் அது கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாக்கியத்திற்கு ஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானை 11ஆம் இடத்தில் லாபத்தில் வந்து நிற்கிறதுனால எதை நினைத்தீர்களானாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த கடகராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். குழந்தை பிராப்தி ஏற்படும். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பகவானை பார்க்கறது பெரிய விசேஷம். 5ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்தில் வந்து ஆட்சி பெற்று இருக்கிறது மூலியமாக நிச்சயமாக குழந்தை பிராப்திக்கு, அதாவது கல்யாணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக நடக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே வந்து புத பகவான் வர, அதாவது ஒரு 10 நாள்லேயே வந்து உள்ளது. 26/7/2024 வந்து புத பகவான் உங்களுடைய ராசியில் வரும். 12ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் வர்றதுனால சில செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் போயிட்டு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இப்போ உங்களுக்கு வந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் பொறுமையாக ஜாகிரதையாக பார்த்து படிக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், மறதி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். இந்த தள்ளி வைக்க வேண்டிய நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னா கடகராசிக்கு 26/6/2024 28/6/2024 வரை உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிவான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் போய் இந்த அதாவது அகத்திக்கீரை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க பசுவிற்கு. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய, அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லையப்பர் கோவில் போயிட்டு வாங்க. ஒரு தரமாவது போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் வந்து இந்த மாதம் வந்து ஆனி திருவஞ்சனம் வர்றது பெரிய விசேஷம். நடராஜருக்கு பெரிய விசேஷமான ஒரு அதனால் வந்து போய் நடராஜர் கோவிலில் போய் பார்த்துட்டு வர்றதும் இந்த ஆனி திருமஞ்சனம் அட்டன் பண்ணுறதன் மூலியமாகும் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர உங்களால் முடிஞ்சது ஏன்னா பால் வந்து வாங்கி கொடுக்கும். அது வந்து சந்திரனுக்கு உண்டான ஒரு திரவ பொருள்னு சொல்லக்கூடியது. பால் வாங்கி தானம் கொடுவோம். ஒரு 5 லிட்டர் பாலோ 10 லிட்டர் பாலோ வாங்கி கோவிலில் வந்து அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் உங்களுக்கு வரும். இப்போ வந்து கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி வந்து முடிய போகுது. இன்னொரு 6 மாத காலகட்டங்கள் தான் இருக்குது. கடந்த 2 வருஷமாக சொல்ல முடியாத துன்பங்கள் துயரங்கள்லாம் பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வந்து ஒரு 6 மாதம் எல்லாம் முடிஞ்சு, அதாவது 2 வருஷம் நீங்கள் சோதனைகளை வந்து கடந்துட்டீங்க. இன்னொரு 6 மாத காலகட்டங்கள் தான். அது கடந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுடைய 2ஆம் பார்வை 2ஆம் இடத்தை வந்து சனி பார்க்கறதுனால குடும்பத்தில் பிரச்சனைகள், யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா நிறைவேற்ற முடியாத சூழ்நிலைகள், அதில் தனப்பற்றாக்குறை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஒரு கடந்த 2 வருஷமாகவே இருந்துகிட்ருக்கு. இன்னும் ஒரு 6 மாதம் வந்து நீங்கள் கடந்து போனால் எல்லாமே சரியாயிடும். 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இளைய சகோதரனால் உங்களுக்கு ஆதாய அனுகூலங்கள்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது எழுதிருந்தீங்க, இப்போ ரிசல்ட் வரப்போகுது. இந்த இன்னும் ஒரு வருஷமாகவே உங்களுக்கு வந்து வெற்றிகள் தான். ஏன்னா குரு வந்து ஒரு வருஷமாக ரிஷபத்திலேருந்து உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 3ஆம் இடம் வந்து தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம், இந்த மாதிரி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு இன்னும் ஒரு வருஷ காலங்கள் வந்து நல்லாவே இருக்கும். ஏதாவது அரசாங்க தேர்வுகள் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி ஏதாவது ப்ரைவேட் கம்பெனியில் எக்ஸாம், ஏதாவது இன்டர்வியூ, அதில் எல்லாம் போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு எதில் போனாலும் வெற்றி தாங்க, நல்லாவே இருக்குங்க.
அதுக்கப்புறம் வந்து 4ஆம் இடத்தை வந்து செவ்வாய் பார்க்குறதுனால தாய்க்கு சிறு சிறு உடல் உபாதைகள், தாயால் வந்து இந்த மாதம் வந்து அனுகூலங்கள் வந்து இந்த செவ்வாய் 7ஆம் பார்வையாக பார்க்குறதுனால இன்னொரு 40-35 நாள் இருப்பார். அது வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தாய் வழி உறவுகள் பிரச்சனை, தாய் மாமனால் பிரச்சனை, இந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கடகராசிக்காரங்கள்லாம் இப்போதைக்கு வந்து சாதகமான சூழ்நிலைகள் கிடையாது. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குரு பார்க்குறதுனால 5ஆம் இடம் வந்து பூர்வ புண்ணியம், புத்திரஸ்தானம், இந்த மாதிரி குலதெய்வ வழிபாடுகள்லாம் இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து போய் வரலாம். அதே மாதிரி குழந்தைகள் வந்து உங்கள் பேச்சை கேட்பாங்க, நீங்கள் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருப்பீங்க. இந்த மாதிரியான காலகட்டங்கள் இது நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்தை வந்து சுக்கிரன் புதன் 2 சுபர்கள் பார்க்குறாங்க. அதனால் வந்து வேலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் வந்து இப்போல்லாம் களையப்படும். நல்லாவே இருக்கும். வேலை ஏதாவது மாற்றம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், இங்கே பிரச்சனையாகவே இருக்குது, நம்ம மாற்றி போகலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க நல்லா இதை விட பெட்டராக கிடைச்சிச்சுன்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் போகலாம். 7ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறதுனால கணவன் மனைவிக்கு இடையே உள்ள ஒற்றுமைகள்லாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து இது வந்து சாதகமான காலங்கள் தான் இது. கூட்டு தொழில் தாராளமாக இந்த காலகட்டங்கள் நல்லாவே இருக்கும். ஏதாவது புதுசாக ஏதாவது கூட்டு தொழில் பண்ணணும் அப்படின்ற இந்த காலகட்டங்கள் வந்து நல்லாவே இருக்கும். ஆனால் அஷ்டம சனி இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து செய்யணும். 8ஆம் இடத்துல சனி, அது அஷ்டமத்து சனின்னு சொன்னோம். ராசிக்கு 8ல் சனி வரும்போது கொஞ்சம் தொல்லைகளை வந்து கொடுப்பார். 8ஆம் இடம் வந்து அசுபஸ்தானம், தடை, தாமதம், விபத்து, அந்த மாதிரி ஸ்தானங்கள். அசுபஸ்தானம் நல்லா இல்லாத ஸ்தானம், அதனால் 8லேயே உட்காந்ததுனால அங்கே இருக்கிற பலனை தான் வந்து சனி வந்து கொடுப்பார். இன்னொரு 6 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் பட்டுட்டு இருந்த துன்பங்கள், துயரங்கள்லாம் விட்டு விலகக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால, ராகு சனி செவ்வாய் பார்வையை வாங்கலை, குரு வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு. அந்த ராகு வந்து ஒன்று, அதாவது ரொம்ப ஆகாவகம்னாலும் தொல்லைகளை கொடுக்க மாட்டார். அது அவ்வளோதான். பிரச்சனைகளை கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் தொல்லைகளை வந்து அந்த இதை கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய அளவாகவே தான் இருக்கும். சனி செவ்வாய் பார்வை பெற்ற ராகு வந்து நீங்கள் தாங்க முடியாத துன்பத்தை வந்து கொடுப்பாங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 10ல் செவ்வாய் ஸ்தான பலத்தோடு இருக்கிறார். இப்போ வந்து என்னென்ன புதுசாக தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க கடகராசிக்காரங்கள்லாம் தாராளமாக நம்பி தொழில் பண்ணலாம். இப்போ கூட்டு தொழில், அதாவது தொழில் பண்ணணுன்றதுன்னா தாராளமாக பண்ணலாம். தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்க போன மாதம் வரைக்கும் நல்லாவே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த தொழில் பண்ணக்கூடியவங்கள்லாம் இந்த காலகட்டங்கள் வந்து நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார். குரு இருக்கிறதுனால நல்ல அமோகமான ஒரு லாபங்களை கொடுக்கக்கூடிய நேரங்கள் தான் இது. அதே மாதிரி 11ஆம் இடம் வந்து இளையதாரம்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவங்க, அந்த மாதிரி ஆனவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து 2வது திருமணம் அமையக்கூடிய காலகட்டங்கள். மூத்த சகோதரனால் உதவிகள்லாம் வந்து நல்லாவே இருக்கும். 12ல் புதன் சுக்கிரன் சூரியன் 3 பேரும் இருக்கிறாங்க. 12ல் இருக்கிறனால ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வெளிநாடு போகிறவங்க கண்டிப்பாக இந்த மாதம் வந்து கடகராசிக்காரங்க கண்டிப்பாக போய் வருவீங்க, வெளிநாடு போவீங்க. அதே மாதிரி மோட்ச ஸ்தலங்களுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருந்த பெரியவங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் போய் வரக்கூடிய காலகட்டங்கள் தான் இது. நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர், அதை தொடர்பு கொண்டு துல்லியமான பலன்களை பெற்று நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.